வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். நல்லா டேஸ்டியாக இருக்கக்கூடிய சுண்டக்காய் பகோடா பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் சுண்டைக்காயை நம்ம நல்லா தட்டிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு 4 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், இதில் விதை கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக விதை இருக்காது. சுண்டைக்காயை நம்ம கொஞ்சமாக இடிக்கும் போதே நம்ம உடனே தண்ணியில் போட்டுடணும், இல்லைனா கலர் மாறிடும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது இப்படியே இருக்கட்டும். பகோடா செய்கிறதுக்கு ஒரு சில பொருளை நல்லா கிரைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச்சு இஞ்சியும் 5 பல் பூண்டும் சோம்பு 1/2 டீஸ்பூனும் வரமிளகாய் 2 நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் 4 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 2 பிஞ்ச் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் டர்மரிக் பவுடரையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயும் சேர்த்துடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணது பாருங்கள், நல்லா கிரைண்ட் ஆகிருக்கு. இந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சுண்டைக்காயில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் இந்த பேஸ்ட்டில் இருக்கிற தண்ணியுமே போதும். நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா தண்ணி கொஞ்சம் தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 15 மினிட்ஸ் நல்லா ஊறணும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு பேன் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே எண்ணெய் வச்சிடலாம். இது சூடேறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும். இந்த டைமுக்கு நம்ம அந்த சுண்டைக்காய் மசாலாவோட மிக்ஸ் ஆகிறதுக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். பகோடா போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் பகோடா எண்ணெய் இழுக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை எடுத்து அங்கங்கே தனித்தனியாக பிரித்து போட்டுடலாம். 3 நிமிஷம் தான் நல்லா பாயில் ஆகிடும். அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திரும்ப ஒரு 3 நிமிஷத்தில் நல்லாவே செவந்து வந்துடும். நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், பகோடா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்ல டீ டைம்க்கு ஏற்ற ஒரு நல்ல ஸ்நாக்ஸ். இது கசக்காது, ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.